கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் வணக்கம்ங்க. இன்றைக்கி 14/9/2025 இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மாடு குட்டி குட்டியான விலையில் வந்திருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். எந்த மாடு என்ன விலை சொல்கிறோம், என்ன விவரங்கள் சொல்கிறோம், சினை மாடுகளாக இருந்தால் தெளிவாக நம்ம நீவி காமிச்சு வீடியோ போட்டுருக்குறோங்க. அதோட விலை நிலவரத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதோட கறவைத்திறன் தெளிவாக தெரிஞ்சு கேட்டு அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடு கறவை மாடு வந்திருக்குதுங்க. இன்னொரு நாட்டு மாடு கறவை மாடுங்க, சினை மாடுங்க. இன்னொரு கிர் கிராஸ் மாடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சினை மாடு. எல்லா மாடுகளுமே வந்து இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே கறவைத்திறனில் நல்லா கறக்கூடிய மாடுங்க. விற்பனை பதிவு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க நம்பரு சரிபார்த்து கூப்பிடுங்க. அதே மாதிரி என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சரிபார்த்து கூப்பிடுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்குதுங்க. இந்த வீடியோவில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிற மாடு ஒரு கிர் மாடுங்க. 2 ஈத்து முடிஞ்சு 3வது ஈத்துங்க. மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறவை ஒரு வேலைக்கு 4 நாள் 8 லிட்டர் கறவை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கரூர் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா வெயில் மழைக்கெல்லாம் நல்லா தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடிச்சா நல்ல முறையாக இருந்த மாடுங்க. வெயிலுக்கும் மழைக்கு எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து வரக்கூடிய மாடு. வண்டியிலேருந்து வந்து இறக்கி கட்டி அப்படி நம்ம வீடியோ எடுத்துருக்குறோமுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாமல் லேசாக உடசலாக தெரியுங்க. ஆனால் உடசலான மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய கறவை தெளிவாக கறக்கும். மாடு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற கன்று 3வது கன்று சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்குங்க. நல்லா பின்மடி நல்லா வந்து மாடு நடக்க முடியாத அளவுக்கு வந்து கன்று போடுங்க. நம்ம கறவைத்திறனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்லிக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து இல்லை அப்படியே அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாமுங்க. ஒரு கிர் கிராஸ் மாடு வடந்திய மாடுங்க. ஈத்து 3வது ஈத்து மாடு 2 கன்று போட்டு 3வது ஈத்து சினையாக இருக்குது. இன்னொரு 10 நாளில் வந்து கன்று போட்டுக்கூடிய மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம். மற்றபடி ஒரு நேரத்துக்கு 4 லிட்டர் குறையாமல் கறவை வரக்கூடிய அளவுக்கு ஒரு செவலையில் கிர்கிராஸில் வடந்திய மாடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நல்ல உடசலான மாடுங்க. நல்ல தீன் தண்ணி எடுத்துக்குது. நல்ல வாய்க்கடிச்சு இருக்குதுங்க. கொண்டு போய் நீங்கள் கறந்தீங்கன்னா தாராளமாக கறக்கூடிய மாடுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் 2வது பதிவில் பார்த்துருக்கிறது ஒரு குட்டை மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர் பகுதியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்துருக்கக்கூடிய குட்டை மாடுங்க. நேற்று நம்ம வண்டி டெலிவரி போயிருந்ததுங்க. அதனால் டெலிவரி போயிருந்த இடத்துல தெளிவாக நம்ம பழைய கஸ்டமர் தான் சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்டருந்து 2 ஈத்தை கறந்துட்டு இருந்த மாடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நல்ல வெள்ளை மயிலைங்க, பால் மயிலையில் நல்ல ஒரு தஞ்சாவூர் குட்டையில் ஒரு 2.25 அடி உயரம் இருக்கக்கூடிய மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான குட்டை கண்ணுங்க, காலக்கண்ணு. கறவைக்கு காலணைக்க வேண்டியது இல்லைங்க. கறவை வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறோம். லோ பட்ஜெட்டில் குழந்தை பால்களுக்கு குட்டை மாட்டு பால் அதாவது சத்தான பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. மாடு போட்டிருக்கிற கன்று 3வது கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் ஆச்சு. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். நீங்கள் 2 நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் 2 நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் ஒரு 32,000 பட்ஜெட்டில் நேரம் ஒரு 2 லிட்டர் கறவை அப்படிங்கிறது வேணும். நாளைக்கு கறந்துட்டு விற்றாலும் எந்த ஒரு நஷ்டம் வராமல் ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. மாட்டோட விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கன்று காலக்கண்ணுங்க. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. தஞ்சாவூர் என குட்டை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுங்க. நாளைக்கு நீங்கள் கறந்துட்டு விற்றாலும் நீங்கள் வாங்குகிற விலையிலேருந்து அதிகமாக தான் விற்குமே தவிர கம்மியாக விற்காது. காங்கேய மாடுகள் நிறைய வச்சுருக்கிறோம். அடிஷனலாக ஒரு மாடு வேணும், ஒரு 3-4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு எடுத்துக்கலாமுங்க. வேணுங்கிறவங்க கரை வீடியோ பார்த்துட்டு முழுமையாக கூப்பிடுங்க. வெளியூர் வெளி மாவட்ட நண்பன் கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஜாயிண்ட் ஓடையில் கொண்டு வந்து இறக்கி கொடுத்துடலாமுங்க.
வீடியோவில் பார்க்குறதுங்க நாட்டு மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டிய நாட்டு குட்டை மாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காங்கேய மாட்டோட ஒரு செகண்ட் ப்ரீடுன்னு சொல்லலாமுங்க. காங்கேய மாட்டிலேருந்து கிராஸ் ஆகி போன மாடுகளில் பிறந்தக்கூடிய மாடுங்க. நல்ல மாடுகள் வந்து பார்க்குறதுக்கு நிறங்கால் சுத்தம், மடிக்கால் சுத்தம், கொம்பு தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கேய மாடுகளாக இருக்கும். ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடாக தான் இருக்குங்க. குட்டை அப்படிங்கிறது ரொம்ப குட்டையாக இருக்காதுங்க. ஒரு 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு. இது வந்து ஏற்கனவே 3 கன்று போட்டுருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு வில்லேஜில் நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட கறந்துட்டு இருந்த மாடுங்க. 2 3 ஈட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் கறந்துட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4வது ஈட்டு. யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு இருந்த இடத்துல பால்காரங்க வந்து டெய்லி வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கறப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க 2 நாள் 1 நாள் கறப்பாங்க. யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி தெளிவாக இருக்கக்கூடிய மாடு. 9 மாதம் சினைங்க. கிழக்கத்து குட்டை மாடுங்க. அதாவது மணப்பாறை குட்டைன்னு சொல்லலாம். நம்ம காங்கேய மாட்டோட செகண்ட் ப்ரீட். அதுக்கடுத்து தான் வந்து கிராஸ் ஆகி பிறந்த ப்ரீடுன்னு சொல்லாங்க. மணப்பாறைக்கும் காங்கேய மாட்டுக்கும் இடைப்பட்ட இனப்பெருக்கத்தில் பிறந்த மாடுங்க. கறவை நேரம் 2 லிட்டர் வருங்க. சுத்தம் தெளிவாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டாக சொல்லிக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க. மாடு நல்லா கருக்காமல் இல்லைங்க. காங்கேய மாட்டில் எந்த அளவுக்கு கருக்காமல் இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல தெளிவான கருக்காமல் இருக்கக்கூடிய மாடு. பல்லு புது வயதானுங்க. இன்னொரு 7 இதுக்கு தாராளம் வச்சக்கூடிய மாடு. தென் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கையெல்லாம் வந்து இந்த மாதிரி மாடு வந்து ஒரு லெவலாக உடசலாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் பகுதி மாதிரி வசதி வாய்ப்புகள் நிறையா இருக்காது. தவிடு புண்ணாக்கு அடர் தீவனம் அப்படிங்கிறது நிறையா அதிகமாக காமிக்க மாட்டாங்க. இருக்கிற காட்டு மேய்ச்சலை மேய்ச்சிட்டு அவங்க வீட்டில் என்ன முடியுமோ அதை போட்டு வளர்த்தக்கூடிய மாடுகள் தானுங்க இந்த மாடெல்லாம். நம்ம ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் நல்ல கறிப்பொடியோட பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அடர் தீவனம், துவரங்குரணை இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா தெளிவாக இருக்கும். இதுவும் வந்து இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. மாடு நல்லா உடசல், நல்லா கறக்கும், ரொம்ப சாது, கறவை காலணிக்க வேண்டியதில்லை. மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது 32,000 ரூபாய்ங்க. அதே மாதிரி கறவை காலணிக்காமல் 2 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்குறோமுங்க. வேணுங்கிறவங்க இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஏற்கனவே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு இடத்துல இருந்த மாதிரி ரொம்ப சாதுவாக இருக்குது. ரொம்ப இது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல குணவனத்தில் இருக்குது. என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு 32,500 பட்ஜெட்டில் ஒரு மயிலை மாடு, பாண்டிய நாட்டு குட்டை மாடு அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த மாடுங்க. காங்கேயம் மணப்பாறையும் சேர்ந்த கிராஸுங்க. இது வந்து இருந்த பகுதி அப்படிங்கிறத அந்த பேரை சேர்ந்த அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடி எடுத்துக்கலாம். நாட்டு மாட்டு பால் குடிக்கணும், நல்ல குட்டை மாடுகளில் நல்ல அடர்த்தியான சத்தான பால் குடிக்கணும், குழந்தைகள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாடு தேவை செய்யலாமுங்க. விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. வீடியோவில் 4வது விற்பனை பதிவாக பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதங்களான சுத்தமான கண்ணுங்க. ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கன்று, ஒரு பிள்ளை கன்று, காலை கண்ணுங்க. நல்ல நெட்டு நீளம், தாடக்கூடி இருக்காது, கைகள் ஊக்கம் இருக்கும். பின்மாட்டில் நல்லா உருட்டி வச்ச மாதிரி தெளிவான பின்மாட்டு இருக்குங்க. குறைப்பழுது களைப்பு சொல்லி கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதம் ஆகுது. சுத்தம் தெளிவாக இருக்குங்க. கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும். நல்ல இவ்வளோ பெரிய உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து சதவால் பட்டவால் இல்லாமல் நல்லா உருட்டு வாலில் தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் தாடை அருந்தாடையில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் தெளிவான கன்று. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 28,000 ரூபாய் சொல்லிக்கிறோம். முன்னப்போ நல்லா சர்ச் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோங்க. பிடிச்சிருக்கிறவங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக காலையில் 6 மணி டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க.